ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களான அனிமேஷன் லிஸ்ட்ல 2016 வெளிவந்திருந்து தி வைல்ட் லைஃப் ஜங்கிள் க்ரூஸ் என்ற ஒரு அட்டகாசமான அட்வென்ச்சர் ஃபேமிலி கலந்த ஒரு மூவியை தாங்க கொண்டு வந்திருக்கிறேன். ஓப்பனிங்ல ஒரு அழகான தீவு பகுதி. அங்கதான் இந்த கதையோட கதாநாயகனான ஆப்பிரிக்கன் மக்காவான ஒரு கிளியை காட்டுறாங்க. அவனுக்கு அந்த ஐலாண்ட்ல குறைன்னு சொல்றதுக்கு ஒண்ணு கூட இல்லை. ஏன்னா நினைச்ச நேரத்துல சாப்பிட்ற அளவுக்கு வகை வகையான பழம், அனுபவிக்கிறதுக்கு சுத்தி அழகான நேச்சர். சொல்ல போனா ராஜா வீட்டு கண்டுக்குட்டியாடு தான் அந்த தீவுல வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்துக்குள்ள இருந்துகிட்டு அவனுக்குள்ளேயும் ஒரு வருத்தம். அவன் இருக்கிற தீவு பகுதிக்கு அப்பாற்பட்ட இடத்துல அப்படி என்னதான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும்னு. இதனாலேயே அவன் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு கஷ்டப்பட்டு கிடைக்கிற பொருள் கூட அங்க ஈஸியா கிடைச்சுமே கொஞ்சம் வருஷத்துலேயே சலிச்சு போச்சு. அது ஒன்றும் பெருசா அவனுக்கு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கல. அதனாலேயே அந்த கடலுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு, யாராவது வருவாங்களான்னு தினந்தோறும் தவறாம அவன் வாட்ச் பண்ணாத நாளே இல்லை. எப்படியும் அந்த பக்கமும் இவன் எதிர்பார்க்குற ஒரு உலகம் இருக்குன்ற நம்பிக்கையில அப்படி இருக்குன்றதுக்கு ஆதாரமா ஒவ்வொரு நாளும் கரையோரமா கிடைக்கிற ஒவ்வொரு பொருளையும் கொண்டு வந்து அவனோட கூண்டுக்குள்ள சேகரிச்சு வச்சுக்குவான். ஆக்சுவலா அந்த தீவுல ஹீரோ மட்டும் தனியால வாழ்ந்துட்டு இல்ல. அவனுக்கு அங்க கம்பெனிக்கு கூட சில நண்பர்களும் இருக்காங்க. கேக்கேன்னு அழைக்கப்படுற மரங்கொத்தி பறவை, ஸ்கிரப்பின்னு பேர் கொண்ட வயசான ஆடு ஒண்ணு, நிறமாறினாலும் குணமாறாத கார்மீலோன்னு பச்சோந்தி ஒண்ணு, அண்ட் ஃபைனலா பேங்கோன்னு ஒரு விலங்கும் பண்ணி மாதிரி உருவத்தில் ஒரு விலங்குன்னு ஒன்னு ரெண்டு இல்ல மொத்தம் அவனுக்கு 5 ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்ம ஹீரோ தவிர பயப்படல ஒருத்தனுக்கு கூட அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற ஐலாண்டுக்கு மறுபக்கம் என்ன இருக்கு, அங்க போக முடியுமா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு யோசனையும் கனவும் வந்ததும் இல்ல, தோணுனதும் இல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் அதுங்க முழுசா ஒரு விஷயத்த நம்பினது தான். ஹீரோ சொல்ற மாதிரி அப்படி ஒரு இடம் இருக்காது, இருக்கவும் முடியாது. மீறி இருந்தாலும் அது உன்னோட கற்பனையா தான் இருக்கும். ஒவ்வொரு முறை ஹீரோ அந்த டாபிக்கை பேசி புலம்போது அதை தான் சொல்லுங்க. இருந்தும் இதுவரை அவனோட நம்பிக்கை யாராலும் மாற்ற முடியல. அதுக்கு ஆதாரமா மனுஷங்களோட தங்க மோதிரம் ஒன்று அவனுக்கு கிடைச்சது. அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான் இந்த மோதிரத்தோட மதிப்பு அது முக்கியமான ஒரு பொருளா தான் கருதப்படும்னு. சரி, இப்ப இதுக்கு என்னடா காரணத்தை சொல்ல போறீங்க? இந்த ஒரு மோதிரம் கண்டிப்பா கடலையோ இல்ல நம்ம இடத்த சார்ந்ததோ கிடையாதுன்னு போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவன் சொல்ல வந்ததுல பெருசா நாட்டமே காட்டல. இங்க பாரு, இப்படிதான் ஒரு நாள் நீ சொல்ற அந்த உலகம் இருக்குன்னு பறக்க ஆரம்பிச்சு நீயும் கடல்ல ரொம்ப தூரம் பயணிச்ச. ஆனா கடைசியில தான் தெரிஞ்சது நீ எட்டின தூரம் வரைக்கும் எந்த ஒரு தீவு பகுதியுமே கண்ணில் படலன்னு. அப்படி உன் கண்ணாலேயே சாட்சியா பார்த்துட்டு வந்த நீயே இல்ல இருக்குன்னு ஒவ்வொரு முறை சொல்லும் போது இல்லாத ஒண்ணு என்ன உண்டாயிரவாடா போகுதுன்னு கலாய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா ஹீரோ தான் அங்க ஹீரோவே. இவங்க யாருக்கும் தெரியாத ஒண்ணு ஹீரோ சொல்லி வச்சு நிரூபிக்க அனுப்பி வச்ச மாதிரி மனுஷ கூட்டம் ஒண்ணு ஒரு பெரிய கப்பலோட இந்த தீவு பகுதியை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு. ராபின்சன் க்ரூசோன்னு பேர் கொண்ட யங் மேப்பர் ஒருத்தர் கூட அவரோட வளர்ப்பு நாயோட இன்னும் சில மாலுமிகளோட சேர்ந்து கடலை பயணிச்சு வந்துட்டு இருக்காரு. அப்போ நடுக்கடல திடீர்னு ஒரு பெரிய புயல் உண்டாகுது. பயந்து போய் கூட வந்த எல்லா மாலுமிகளும் தப்பிக்க தான் பார்த்தாங்க. ஆனா தவறுதெல்லாம் வெளியே வர முடியாம பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்ட ராபின்சனையும் அவரோட பெட்டையும் காப்பாத்துறதுக்கு யாருமே முன் வரல. சொல்ல போனா அந்த அன்னைக்கு கடல்ல மட்டும் புயல் அதிகமான சீற்றம் இல்லாம அதோட விளைவா ஹீரோ இருக்கிற தீவு பகுதிக்குமே வந்துருச்சு. சிக்குனா செதஞ்சு போற அளவுக்கு அடிக்கிற மழை காத்துல தாக்கு பிடிக்க முடியாம ஹீரோவும் அவனோட நண்பர்களும் சேர்ந்து ஷெல்டர் தேடி உயரமான மலைப்பகுதிக்கு போயிடலாமே வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஸ்கிரப்பின்னு அழைக்கப்படுற அந்த வயசான ஆடுக்கு சரியா கண்ணு தெரியல. வலிக்கு விழுந்ததுல உயிரை காப்பாத்துக்கிறதுக்காக மரத்தோட விளிம்புல தொங்கிட்டு இருக்கு. உடனே கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் அது விழாதபடி காப்பாற்ற முயற்சி பண்ணுதுங்க. ஆனா தரமட்டத்துல இருந்து ரொம்ப உயரத்துல இருந்ததுனால பயத்துல அந்த ஆடால அவங்க கிட்ட ரீச் பண்ண முடியல. ஜஸ்ட் மிஸ் விட்டுருந்தா விழுந்திருக்கும். அதுக்குள்ள பச்சோந்தி வந்து காப்பாத்த பாக்குது. கூட ஹீரோவும் எதையாவது பண்ணி காப்பாத்தலான்னு எவ்வளவோ நேரம் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஒன்னும் வேலைக்காகல. ஒரு கட்டத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாம மொத்தமா வந்து கீழே விழுந்துடுறாங்க. அதிர்ஷ்டவசமா யாருக்கும் எந்த அடியும் படல. அப்புறம் புயல்லேருந்து தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக பக்கத்துல இருந்த ஒரு கொகையிலே அன்னைக்கான பொழுது தொங்கி கழிக்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் வெடிஞ்சதும் புயலெல்லாம் ஓஞ்சி எப்பயும் போல இடம் நார்மல் ஆயிடுச்சு. ஆனா இதுவரை இல்லாத மாதிரி புதுசா கடற்கரை ஓரத்துல வெளிச்சத்துக்காக மனுஷங்க பயன்படுத்தக்கூடிய விளக்கு ஒண்ணு கிடைக்குது. ஹீரோக்கு அது கண்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட். உடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கூப்பிட்டு காட்டுறான். அடே இங்க பாருங்கடா என்ன கிடைச்சிருக்குன்னு போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அவன் காட்டினதை விட அவனுக்கு பின்னாடி இதுவரை இல்லாத வித்தியாசமான ஏதோ ஒண்ணு வந்திருக்கேன்னு அதுதான் என்னவா இருக்கும்னு ஆச்சரியத்தோட பாக்குதுங்க. கப்பல் நேத்து நைட்டு புயல்ல சிக்கி நில தடுமாறினப்போ கூட இருந்த மற்ற மாலுமிகளெல்லாம் லைஃப் போட்டை யூஸ் பண்ணி தப்பிச்சு போயிட்டு இருந்திருக்காங்க. ராபின்சனும் அவரோட பெட்டு மட்டும் கப்பலோட பேஸ்மெண்ட்லேயே மாட்டிக்கிட்டதுனால அடிச்சு கொண்டு வந்து இந்த தீவுல ஒதுக்கி விட்டுருச்சு. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கப்பலை பார்த்ததும் இந்த விலங்குகள்லாம் அதை கண்டு ஒரே பயம், பெரிய பூச்சாண்டி ஏதோ வந்துருச்சோன்னு. ஆனா ஹீரோ மட்டும்தான் அந்த கப்பலுக்குள்ள என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப கியூரியஸோட வந்து பாக்குறான். அப்பதான் ராபின்சனும் அவரோட பெட்டும் மேனேஜ் பண்ணி பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருந்து வெளியே வராங்க. ஹீரோ இதுவரை அவனோட வாழ்நாள்ல ஒரு முறை கூட மனுஷங்களை பார்த்ததே இல்லை. இப்போ ராபின்சனை பார்க்கறது தான் ஃபர்ஸ்ட் டைம். மேற்கொண்டு கப்பலுக்குள்ள இருந்து தீவுக்குள்ள நுழையறதுக்காக ராபின்சனும் அவனோட பெட்டும் ஒரு பேரலை யூஸ் பண்ணி கரைக்கு வந்து சேர்றாங்க. அவனோட க்ரூல யாராவது உயிரோடு இருக்காங்களான்றதை செக் பண்றதுக்காக. ஆனா இன்னுமே அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா கூட வந்தவங்களாம் ஆல்ரெடி தப்பிச்சு போயிட்டாங்கன்னு. ஒன்ஸ் அவன் ஐலாண்டுக்குள்ள கால் எடுத்து வச்சதும் அது கண்டதும் ஹீரோட நண்பர்கள் எல்லாம் அடே பூதம் வந்துருச்சுரா வாங்க ஓடிடலாண்டான்னு பயத்துல ஒவ்வொன்றும் அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிருச்சுங்க. அந்த பச்சோந்தியை தவிர பிகாஸ் அது உள்ள உருவத்துக்கு அதால ஃபாஸ்டா மூவ் பண்ண முடியல. என்னன்னு பார்க்க வந்து ராபின்சனோட பெட்டு கிட்ட மாட்டிக்கிச்சு. அது நம்மளோட நண்பனை பிடிச்சி ஏதோ பண்ண போதுன்னு மற்ற விலங்குகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பலத்த சத்தத்தை உண்டாக்குதுங்க. அதை கேட்டாவது பயந்து ஓடிடுமான்னு. என்னடா அது நம்ம ஊர்ல மனுஷங்க தான் ப்ரொடெஸ்ட் பண்ணுவானுங்க, இங்க என்னடா அனிமல்ஸ் எல்லாம் அட்ராசிட்டி பண்ணுது. அந்த வினோதமான காட்சியை பார்த்த ராபின்சனும் பயந்து போய் எதுக்கடா வம்பன்னு மறுபடியும் அவனோட கப்பலுக்குள்ளேயே போக பாக்குறான். இதை கண்ட ஹீரோ அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு சொல்றான்,
அடே அவன் நம்மளை பயமுறுத்துறான், நாம அதை பார்த்து பயந்துகிட்டு கடைசியில நம்ம தான் அந்த மனுஷனை பயமுறுத்தி துரத்துன மாதிரி ஆயிடுச்சுன்னு அவன் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்த வேற உலகத்தை சேர்ந்தவன் தான் அவன்றதை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றான். கடைசியில் அந்த மனுஷனும் எதுக்கடா வம்பு, நான் ஐலாண்டு பக்கமே வரலடான்னு அந்த உடஞ்ச கப்பல்லே அவனும் அவனோட பெட்டும் தங்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் எந்த நேரத்திலனாலும் அந்த மனுஷன் மறுபடியும் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பக்கம் இதுங்களும் அவனுக்கு பயந்துகிட்டு கரையோரமா தூங்காமே கண்முழிச்சு பார்த்துட்டு இருந்ததுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல முடியல, அடபோடா இதுக்கு மேல முடியாதுன்னு அத்தனையும் தூங்கிடுச்சுங்க. மறுநாள் வெடிஞ்சதும் ஹீரோ மறுபடியும் அந்த மனுஷன் ராபின்சனை சந்திக்கணும்னு ஆர்வத்தோட இருக்கான். அதுக்கு தகுந்த மாதிரி ராபின்சனும் இனி நம்மளை காப்பாற்ற யாரும் வரப்போறதில்ல, அடுத்து உதவி ஏதாவது கிடைக்கிற வரைக்கும் அந்த ஐலாண்டில் தான் பொல போட்டி ஆகணும்னு அவனுக்குள்ள இருந்த பயத்தையெல்லாம் ஓரம் தள்ளிட்டு அந்த தீவு பகுதிக்குள்ள வாழ்றதுக்கான அத்தியாவசியமான பொருட்களை உடஞ்சி கிடந்த அந்த கப்பலுக்குள்ள இருந்து ஒவ்வொன்றா பிரிச்சு எடுத்துக்க ஆரம்பிக்கிறான். இது தூரத்துல இருந்து கவனமா பார்த்துட்டு இருந்த அந்த விலங்குகள் எல்லாம் ராபின்சன் கூட இருக்கிற பெட்டான அந்த டாகு எந்த ஒரு வேலையும் செய்யாம இருந்ததை பார்த்துட்டு, அட அந்த நாய் தான் முதலாளி போல, பாவம் அந்த மனுஷன் எப்படி வாயாம வேலை வாங்கிட்டு இருக்கு பாத்தியா, விஷயம் தெரியாம அதுங்களோட அறிவு கேட்டின மாதிரி ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்குங்க. போதுமான அளவுக்கு பொருட்கள் எடுத்துக்கிட்டு பாதுகாப்புக்காக கொஞ்சம் கன்ஸையுமே எடுத்துக்கிறான். ஏன்னா உணவுக்கு காட்டுக்குள்ள எதையாவது வேட்டையாடுறது கண்டிப்பா அது தேவைப்படும். ஸோ துப்பாக்கி நல்லா தான் வேலை செய்யுதான்னு ஒரு முறை ஷூட் பண்ணி பார்த்தப்போ அந்த ஆழமான சத்தத்தை கேட்டதும் ஹீரோட நண்பர்கள் எல்லாம் பயந்து தெரிஞ்சு ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோக்கு அந்த மனுஷன் மேல இருந்த ஒரு நல்ல அபிப்பிராயம் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குற மாதிரி மாறுது. காரணம் அவன் கையில வச்சிருக்கிற துப்பாக்கினால இவங்களோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு. ஆனா சொல்ல போனா வெளியிலேருந்து வந்த அந்த மனுஷனால அவங்களுக்கு ஆபத்தே கிடையாது. ஆக்சுவலா அதே தீவுல தந்திரமான வேலைகளை பார்த்துட்டு இருக்கிற 2 பூனைகளால தான் அவங்களுக்கு முழு ஆபத்து. எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் ஹீரோவோ இல்ல அவனோட நண்பர்களோ தனியா சிக்கினானுங்கன்னா வேட்டையாடி சாப்பிட்டுலான்னு வெறி கொண்டு காத்துட்டு இருக்குங்க. இதுவரை அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சதில்ல, ஆனா எதிர்பார்ப்போடு இருக்குங்க. தீவுக்கு வந்ததுல இருந்தே ராபின்சனுக்கு பெருசா உணவு எதுவும் கிடைக்கல. கையில துப்பாக்கி இருக்கு, கண் எதிர ஐலாண்ட் இருக்கு, ஏதாவது வேட்டையாடி சாப்பிடலாமே கூட அவனோட பெட்டை கூட்டிட்டு அப்படியே உள்ள போய் தேடி பார்க்கறான். அப்பதான் பண்ணி மாதிரி உருவத்தில் உள்ள ஹீரோட நண்பன் ஒண்ணு தனியா காய்கறி சாப்பிட்டு இருந்ததை கவனிச்சதும், எப்படியாவது அதை ஷூட் பண்ணிட்டோம்னா இன்னைக்கு சாப்பாடு தடபுடலா இருக்கும்னு ஒளிஞ்சிருந்து கரெக்டா எய்ம் பண்ணி ஷூட் பண்ண பாக்குற நேரத்துல மனசுக்குள்ள ஏதோ ஒரு தயக்கம், பாவம் அதை கொல்லக்கூடாதுன்னு சரின்ட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற இடத்துல ஷூட் பண்ணதும் சத்தம் கேட்டு அது பயந்து ஓடிடுச்சு. ஆனா ஒன்ஸ் ஹீரோக்கு அந்த சத்தம் கேட்டதும் அந்த மனுஷன் நம்மளோட நண்பர்கள் ஏதோ பண்ணிட்டான் போலையேன்னு வேக வேகமா சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து பாக்குது. அதே நேரத்துல அந்த 2 சதிகார பூனைங்க ஹீரோவோட பதட்டமான நிலையை அதுங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவனை தாக்கி கொண்டு சாப்பிட பாக்குதுங்க. அதிர்ஷ்டவசமா அதுக்குள்ள ராபின்சனோட பெட்டு தான் இடையில பூந்து அந்த பூனைங்க கிட்ட இருந்து நூல் இலையில ஹீரோவை காப்பாத்துச்சு. நடந்த அந்த சடன் பேனிக் அட்டாக்ல ஹீரோ மயக்கத்துக்கு போயிட்டான். இன்கேஸ் முழிச்சாலும் அவனால பறக்க முடியாத ரெக்கையில பலமா அடிபட்டு இருந்திருக்கு. இதுக்கு உடனடியா ஃபர்ஸ்ட் எய்ட் தேவைப்படுதுன்னு ராபின்சன் தான் அங்கிருந்து கப்பலுக்கு கொண்டு வந்து மருந்து போட்டு விடுறான். இதனால ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டான். அவனுக்கு தான் நடந்த வரைக்கும் எதுவும் தெரியாது இல்லையா, அதனால ராபின்சன் பக்கம் வந்தாலே அவன் நம்மளை பிடிச்சி சாப்பிட தான் போறான்னு பயந்து ஒதுங்கி போறான். அதுக்கப்புறம் தான் அந்த டாக் விஷயத்த சொல்லி ஹீரோக்கு புரிய வைக்குது. அடே உன்னை அந்த பூனைங்க கிட்ட இருந்து காப்பாத்தினதே நாங்க தான், என் முதலாளியை பார்த்தாலும் ஒன்றும் பயப்படாது, அவர் ஒன்றும் செய்ய மாட்டாரு, நல்ல மனுஷன் ஃப்ரெண்ட்லேயே தான் இருப்பாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அட இது தெரியாம அவரை தப்பா நினைச்சிட்டேன்னு அவரோட நல்ல மனசை ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். ஒரு பக்கம் அந்த 2 பூனைகளும் ஹீரோட நண்பர்களை கூப்பிட்டு நாங்க 2 பேரும் கண்ணால பார்த்தோம் அந்த மனுஷன் ஹீரோவை சுட்டு பிடிச்சி கொண்டு போனது, அடுத்தபடியா அவனோட நோக்கமும் உங்களை கொள்றதா தான் இருக்கும், ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா உங்களோட நண்பனான ஹீரோவையும் காப்பாத்திரலாம், அந்த மனுஷனை நம்ம தீவை விட்டே துரத்திடலான்னு இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி கொடுத்து தந்திரமான ஒரு பிளான் போட்டு தக்க சமயம் பார்த்து கப்பலுக்குள்ள புகுந்து மறுபடியும் ஹீரோவை பிடிச்சி சாப்பிடலான்னு பார்த்துச்சுங்க. ஆனா அதுங்களோட சதி திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட ராபின்சனோட டாக் நொடி பொழுதுல இடையில புது ஹீரோவை காப்பாத்திடுச்சு. ஆனா பாவம் இதுக்கு இடையில ஏற்பட்ட போராட்டத்துல தவறுதலா கப்பலுக்குள்ள தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. எரிஞ்சு விழுந்த கட்டைகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டதுனால அநியாயமா டாகோட உயிர் போயிடுச்சு. அந்த பூனைகளோட சதி செயல்னால அந்த மனுஷனால அவரோட பெட்டோட இழப்பை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல, ரொம்ப மன உடைஞ்சு வருத்தமாயிட்டாரு. இருந்தாலும் அந்த சமயத்திலயும் அவருக்கு ஆறுதலா இருந்தது அந்த விபத்துல உயிர் பழைச்ச ஹீரோ தான். ஒரு பக்கம் அந்த சதிகார பூனைங்க அவங்களோட எண்ணம் ஈடேறாம போயிடுச்சேன்னு அதே தீவுக்கு பக்கத்துல உள்ள ஒரு மறைவிடமான பகுதியில கிடைச்ச பொருளை சாப்பிட்டுக்கிட்டு அதுங்களோட இனத்தோட எண்ணிக்கை பெருக்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் பதிலடி கொடுக்கறதுக்காக படையோட வரதுக்காக காத்துட்டு இருக்குங்க. அதே நேரத்துல ஒரு பக்கம் ஹீரோ நீங்க நினைக்கிற மாதிரி ராபின்சன் கெட்டவரெல்லாம் கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர், சொல்ல போனா அவரால் தான் இன்னைக்கு நம்ம காப்பாற்றப்பட்டிருக்குமேனு சொல்லி புரிய வச்சு கடைசியில் அதுங்கெல்லாம் நேர்லயே ராபின்சனை சந்திச்சு மன்னிப்பு கேட்குதுங்க. இனிஷியலா அதுங்கெல்லாம் ஒட்டு மொத்தமா வந்ததை பார்த்து அவனுக்கு லைட்டா பயம் ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு செகண்ட் கன் எடுத்து காட்டினதும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அதுங்களுக்கு இவனுக்கும் இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகி இவன் பங்குக்கு அதுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிஸ்கட் கொடுக்கறதும் பதில் உதவியா அதுங்களும் ராபின்சனை தீவு கூட்டிட்டு வந்து நிறைய காய்கறிகளும் பழங்களும் இவனுக்கு சாப்பிட கொடுக்குதுங்க. மேற்கொண்டு உதவிக்காக ஆள் வந்து அவன் அந்த இடத்த விட்டு போற வரைக்கும் இந்த தீவு தான் அவனோட வீடுன்னு ஆகி போயிடுச்சுன்னு, மழை புயலெல்லாம் வந்தா பாதுகாப்பா தங்குற மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு கப்பல்ல இருந்து கிடைச்ச மரப்பழங்க கயிறுங்கெல்லாம் பயன்படுத்தி கீழேயே ஒரு வீடு கட்ட முயற்சி பண்ணா, ஆனா அது முடியாம போயிடுச்சு.
காரணம் அந்த இடத்துக்கு அதை எப்படி கட்டமைக்கணும்னு அவனுக்கு சரியா தெரியல. அதுக்கப்புறம் தான் அவனோட அறிவுக்கு எட்டின மாதிரி கொஞ்சம் எட்டாவது தூரத்துல வீடு கட்டுவோமே மலைக்கு மேல உள்ள ஒரு மரத்துல வீடு அமைக்கிறதுக்காக முடிவு பண்றான். ஹீரோட நண்பர்கள் எல்லாம் அவன் செய்யறத பார்த்துட்டு அவனுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுதுங்க. ஆனா அதுக்கு அவன் என்ன பண்ண போறான், இதுங்களால அவனுக்கு என்ன உதவி பண்ண முடியும்ன்றது தெரிஞ்சாதானே அதுக்கு ஏதாவது பண்ண முடியும்னு ஆரம்பத்துல அவனுக்கும் அதுங்களுக்கு ஏற்பட்ட கம்யூனிகேஷன் கேப்பை ஹீரோ தான் புரிஞ்சுக்கிட்டு, அந்த மனுஷன் மரத்துல வீடு கட்ட பாக்குறான், அதனால அவனுக்கு நம்மளோட உதவி கண்டிப்பா தேவைப்படும். அடுத்த நாள்ல இருந்து வீட்டோட கட்டமைப்புக்கு தேவையான மரப்பலகைங்க, கயிறுங்கன்னு ஆணிகளை அடிக்கிறதுக்கும் மரங்களை தோக்கிறதுக்கும் உதவி பண்ணுதுங்க. ஆரம்பத்தில் அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஃபினிஷிங்னு வரப்போ ராபின்சனோட அறிவும் அனிமல்ஸோட உழைப்பும் சேர்ந்து ஒரு அற்புதமான ட்ரீ ஹவுஸை கட்டிட்டாங்க. அதை தொடர்ந்து ஒரு நாள் திறப்பு விழாக்கு எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனே நடத்தி முடிச்சிட்டான். கூடவே தீவோட உயரமான பகுதி வரைக்கும் ஒரு சின்ன கட்டமைப்பையும் உருவாக்குறான். லைக் அது ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி செயல்பட வைக்கிறதுக்காக. இன்கேஸ் யாராவது அந்த பக்கம் கப்பல்ல போனாங்கன்னா அந்த வெளிச்சத்தை கண்டு கண்டிப்பா யாராவது உதவி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. கூடுதலா இவனுக்கும் அந்த ஹைட்ல இருந்து உட்காந்து நேச்சரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமும் கிடைக்கும். அப்படி இருக்க ஒரு நாள் ராபின்சன் ஹீரோ கிட்ட மனசு விட்டு ஒரு விஷயத்த பேசினப்பதான் அவனுக்கு இந்த தீவுல இருக்கிறது ரொம்ப தனிமையில் இருக்க மாதிரியும் அவனுக்கு இந்த சூழல் செட் ஆகாத மாதிரியும் வீட்டு ஞாபகம் வந்ததுனால மறுபடியும் எப்படா போவோன்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினதை கேட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அவங்களாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிடும் போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறான். அதை கேட்டதும் அதுங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் ராபின்சன் மேல அதுங்களுக்கு கோபம் தான் இருந்தது. ஏன்னா இவன் அதுங்களோட வாழ்க்கையில வரதுக்கு முன்னாடி வரைக்கும் மழையிலயோ புயலையோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்ததுங்க. ஒன்ஸ் இவன் வந்ததுனாலதான் அதுங்களோட வாழ்க்கை நல்லாவே சிறப்பா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்க இதுங்கெல்லாம் சேர்ந்து அவனை நம்பி இருக்க அசால்ட்டா அவன் பாட்டுக்கு அவன் இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறானேன்றது நியாயப்படி தப்பில்லைனாலும் இதுங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த விஷயம் அதுங்களை ரொம்ப பாதிப்படை செஞ்சிருச்சு. இப்படி இவங்களுக்குள்ளே ஒரு விதமான தயக்கத்தோட சூழ்நிலைகள் போயிட்டு இருக்க ஒரு நாள் தவறுதலா கீக்கி மட்டும் அந்த பூனைகளோட பிடியில வசமா மாட்டிக்கிச்சு. எப்படியும் அந்த விஷயம் தெரிஞ்சு கரெக்டா அந்த சமயத்துல ஹீரோ தான் மனுஷ மாதிரியே குரல் மாத்தி பேசி அதுங்களை திசை திருப்பி பயமுறுத்தி ஒரு வழியா கீக்கியை காப்பாத்தி சேஃபா கூட்டிட்டு வந்துட்டான். அதை தொடர்ந்து ராபின்சன் கிட்டையும் அவனோட நண்பர்கள் கிட்டையும் நம்ம நினைச்ச மாதிரி அந்த பூனைகள் 1-2 இல்ல எக்கச்சக்கமான எண்ணிக்கையில முழு படைகளோட நம்மள அழிக்க வந்துட்டு இருக்குங்க. அதனால உடனடியா நம்ம அதுங்களை எதிர்த்து போராட தயாராகி ஆகணும்னு ராபின்சனும் அவசர அவசரமா கன் பவுடரோட கன் எடுத்து லோட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க கிட்ட போதுமான டிஃபென்ஸ் சோர்ஸ் இல்லாதனால எதிரிகளான அந்த பூனையை எதிர்த்து இவங்களால சண்டை போட முடியல. ஒன்று விட்டா ஒன்றுன்னு எக்கச்சக்கமா ஒன்று சேர்ந்து தாக்க வருதுங்க. ராபின்சன் மாட்டிக்கிட்டப்ப ஹீரோவும் அவனோட பங்குக்கு அவனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றான். ஆனா ஒரு கட்டத்தில் தடிக்க தவறி விழுந்தவனை உயிரோட தான் காப்பாற்ற முடிஞ்சதை தவிர இவங்களோட உயிர் எடுக்க வர அந்த பூனைகளை தடுக்க முடியல. மேற்கொண்டு அதுங்களோட தாக்குதல் எதிர்கொள்ள முடியாம கொஞ்ச நேரத்திலேயே ராபின்சன் மயங்கி விழுந்துறான் ஒரு இடத்துல. அப்புறம் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ராபின்சனை காப்பாத்துறதுக்காக மறுபடியும் வீட்டுக்குள்ள வராங்க. அதிர்ஷ்டவசமா அங்க அதுங்களை தாக்குறதுக்காக கன்னும் இருக்கு. பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணி ஹீரோக்கு சுடணும்னு தெரியல. ட்ரை பண்ணலாமேன்னு பொதுவாக ஷூட் பண்றான். நேரா அந்த புல்லட் போய் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த கன் பவுடர்ல பட்டு அடுத்த நொடி வீடே ஒட்டு மொத்தமா வெடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. சரியா அந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஒரு சில நிமிஷத்துக்கு அந்த பூனைகளை பயமடைய செஞ்சு அதுக்கு கிட்ட இருந்து இவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. ஆனா அது வெறும் டெம்பரவரி ரிலீஃப் தான். அதுங்களை ஒட்டு மொத்தமா ஒழிச்சு கட்டினாலே தவிர என்னைக்கா இருந்தாலும் அதுங்களால இந்த தீவு பகுதியில் ஆபத்து தான். ஹீரோ தான் பக்கா பிளானோட ஐடியா ஒன்று யோசிச்சு ராபின்சன் லைட் ஹவுஸ் மாதிரி கட்டி வச்சிருந்த அந்த ஹைட்டான டவருக்குள்ள அந்த பூனைகள் எல்லாம் டைவர்ட் பண்ணி வர வச்சு மொத்தமா கடலுக்குள்ள மூழ்கடிக்கிறதுக்காக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அந்த உட்டன் டவரை கீழே இருந்து தள்ளி விட சொல்றான். அதுக்கு தகுந்த மாதிரி சரியான நேரத்தில் அதுங்களை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு ஹீரோவும் அதுல இருந்து தப்பிக்கிறான். உடனே ராபின்சனோட ஞாபகம் வந்து அவனை காப்பாத்துறதுக்காக நேரம் எரிஞ்சிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ள வந்து அவனை எழுப்பி சேஃபா காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். அந்த தீவுல அந்த நேரத்துக்கு ஏற்பட்ட அந்த மேசிவ் எக்ஸ்ப்ளோஷனும் அந்த தீயால் ஏற்பட்ட பிரம்மாண்டமான வெளிச்சத்தினாலையும் என்னைக்கு இல்லாத மாதிரி கடல் அந்த பக்கமா போன ஒரு கப்பலோட கவனம் இந்த தீவு மேல திசை திரும்புது. உடனே ராபின்சனும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கூட அந்த கப்பல்ல ஏறிக்கிறான். ரொம்ப காலமா நாங்க இந்த தீவுல மாட்டிட்டு இருக்கேன், என்னை எப்படியாவது கொண்டு போய் இங்கிலாந்துல சேர்த்திருங்கப்பா, உங்களுக்கு புண்ணியமா போகணும் அந்த கப்பலோட இன்சார்ஜ் கிட்ட சொல்ல பதிலுக்கு அவனுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லடா கண்ணாணிறானுங்க. எதனாலன்னும் போது தான் ராபின்சனுக்கு விஷயமே தெரியுது. அவங்க எல்லாம் டிராவலரோ அட்வென்ச்சரரோ இல்ல, அவனுங்க எல்லாமே மோசமான கடல் கொள்ளையர்கள். இப்படி அவனா தீவுல மாட்டிட்டு இருந்தவன் சிக்கனானா காப்பாத்துறன்னு கூப்பிட்டு கப்பல் ஏத்திக்கிட்டு கடைசியில் கக்கூஸ் கொள்ள விட்டுருவானுங்களாம். அப்பதான் ராபின்சன் அவனோட தப்பை உணர்றான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தீவுல வாழ்ந்த வாழ்க்கையே ராஜ வாழ்க்கை, ஆசைப்பட்டு வந்ததுக்கு இந்த வாழ்க்கை எனக்கு தேவைதான் பைபிள்ல ஒரு செகண்ட்ல வாழ்க்கையை வெறுத்துட்டான். ஹீரோ அவனை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வராத வரைக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் போராடி தான் அந்த கொள்ளக்காரன் கிட்ட இருந்து மறுபடியும் தீவுக்கே போயிடலாண்டா சாமின்னு அவங்க கிட்ட இருந்து படகை திருட முடியலனாலும் கிடைச்ச மரப்பாலைகளை கவனமா தீவு நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இதுக்கடையில் அந்த கொள்ளக்காரங்களும் ராபின்சனை தாக்கிட்டு இருந்தவனுங்க சரி சரி விடுங்கடா, அவன் வந்த இடத்துக்கு தானே போறான், போய் தொலைறான்னு அதுக்கப்புறம் அவனுங்களும் அந்த இடத்த விட்டு போயிட்டானுங்க. தென் கட் பண்ணா அடுத்து என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். மறுபடியும் ஹீரோ கூடயும் அவனோட நண்பர்கள் கூடயும் புரிதலோட சந்தோஷமா ஒரு வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிற மாதிரி காட்டி கதையை முடிக்க இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ்ல சந்திக்கிறேன். Until then, bye bye. Don't forget to subscribe channel Was and Voiceover. See you guys.